ஹே ஹாய், வெல்கம் டு லியா ஸ்பெஷல் vlog. உங்களுக்கு கேக் செய்யணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் கேக் சரியாக செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு கேக்குக்கான சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு செய்ய தெரியும், பட் ஆனால் இதுக்கு மேலேயும் எனக்கு நிறைய டிப்ஸ் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் இந்த சேனலை தொடரலாம். நான் ஒரு 2-3 டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேக் கால்குலேஷன் நீங்கள் கரெக்டாக போட கற்றுக்கணும். அதாவது கால்குலேஷன், மெஷர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் நல்லாவே தரவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். அதாவது கிராம்ஸ், கப்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். எம்எல், ஏன்னா ஒரு டம்ளர் நம்ம பால் எடுக்கிறோன்னா எவ்வளோ பால் அதில் எம்எல் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா கேக்குக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அதில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா கேக் உங்களுக்கு டென்ஸாக வர்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கோங்க. அதாவது கேக் டின்ஸ் வாங்குறது, பிளெண்டர் வாங்குறது, ஹேண்ட் பிளெண்டர், அப்புறம் ஹேண்ட் மிக்சர், அப்புறம் நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா, அப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு கேக்கு, ஸ்கேல், கப்ஸ் இதெல்லாமே நீங்கள் வாங்க கற்றுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் கேக் கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிறது வச்சு இப்போதைக்கு நான் பண்ணிக்கலான்னும் போது கரெக்டாக வரும், பட் ஏதோ ஒரு குறை இடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கேக் செய்ய இன்னும் நல்லாவே பழக்கமாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கேக் செய்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலுமே நம்மளுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம் சப்ஸ்டியூட் வச்சு பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அது இன்னுமே ஈஸியாகவே இருக்கும். அதனால தான் நான் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எனக்கு கேக் ரொம்ப டெலிகேட்டான விஷயம். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான கேக் வர்றதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எந்த டவுட் இருந்தாலுமே கேக் பற்றி உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.